அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியில் அனைவருக்கும் பிரிண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிண்டரை பயன்படுத்தி நமது பள்ளிகளில் வைக்கக்கூடிய தேர்வுகளுக்கு ஒரு 10 பக்கத்தில் ஒரு கொஸ்டின் பேப்பர் வருது அப்படின்னும் பொழுது அதை நம்ம என்ன செய்யலாம், ஒரு பக்கத்துக்கு 2 பக்கங்கள் வரா மாதிரியும் ஒரு பக்கத்துக்கு 4 பக்கங்கள் வரா மாதிரியும் நம்மளால் மிக எளிமையாக பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது டபுள் சைடு பிரிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. நம்ம பள்ளியில் வழங்கியிருக்கக்கூடிய பிரிண்டரோட பேர் வந்து எப்சன் ஐ பிரிண்ட். இந்த ஐக்கான் வந்து இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணாதவங்க அனைத்து மிடில் ஸ்கூல்ஸ்லேயும் இது வந்து பயன்பட்டு வருகிறது. ஸோ அதனால் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே மேலே வந்து உங்களுக்கான பிரிண்டர் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட். இந்த பிரிண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் எடுக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதோட செட்டிங்ஸ் மட்டும்தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் உங்களுடைய பிரிண்டருடைய வைஃபையில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ண பிறகு இங்கே வந்து உங்களுக்கு பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். பிரிண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட் பிரிண்ட் பண்ணணுமோ, நம்ம ரீசெண்டாக டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் இருக்குது சார். அதாவது ஒரு பக்கம் இருந்தால் எழுத்துக்கள் தெளிவாக இருக்கும் சார், நான் இப்படியே எடுத்துக்கிறேன்னா நீங்கள் இந்த மாதிரியே எடுத்துக்கலாம். இல்லை சார், நாங்கள் ஒரு பக்கத்துக்கு 2 பக்கம் வரா மாதிரி பிரிண்ட் எடுக்க போகிறோம் சார் அப்படின்னும் பொழுதும் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் நீங்கள் பிரிண்ட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 11 பக்கம். இதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் போட்டிங்கன்னா ஒரு 5 பேப்பரில் பிரிண்ட் எடுத்துக்கலாம். இதில் செட்டிங்ஸ் மேலே பாருங்கள், இங்கே சூரியன் மாதிரி ஒரு செட்டிங்ஸ் இருக்குது இல்லைங்களா? இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ண பிறகு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லே அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. தெரியுதுங்களா? ரைட். இந்த லே அவுட்ன்றது தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. இதில் பார்த்தீங்கன்னா பார்டர்ஸ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கொடுத்த அந்த பேப்பர் ஒரு பேஜுக்கு ஒரு பக்கம் வரும். சப்போஸ் இதில் வந்து 2 பக்கம் கொடுத்துருந்தாங்கன்னா டிஃபால்ட்டாக கொஸ்டின் பேப்பர்லேயே 2 பக்கம் வந்துருந்துன்னா உங்களுக்கு பார்டர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா 2 வரும். இல்லை சார், கொஸ்டின் பேப்பரில் ஒரு பக்கம் வரா மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க சார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 அப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை பயன்படுத்தி நீங்கள் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 2 பேப்பர் வரும். சரிங்களா? ஒரு பக்கத்துக்கு 2 பக்கம் வரும். அப்போ நீங்கள் பிரிண்ட் எடுக்கும் பொழுது 1 2 3 4 5 6 இது எல்லாமே ஒரே பக்கத்தில் வரும். ஆனால் எழுத்துக்களுடைய அளவு மிகவும் குறைவாக வரும். அதை நீங்கள் கவனத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒரு செட் ஆஃப் காப்பி எடுத்து பாருங்கள். அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா அடுத்த செட்டு கொடுத்து பிரிண்ட் எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுக்குறது 1 நிமிஷம்தான். அந்த குழந்தைங்களுக்கு அந்த கண்ணில் அந்த எழுத்தை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க தெரியணும். ஸோ அதுக்கேற்ற போல் நீங்கள் இந்த பாட்டில் பார்த்துக்கோங்க. ரைட். 4 அப், அப்போ லெஃப்ட் டு ரைட் அண்ட் தென் டாப் டு பாட்டம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா, இப்போ 4 பக்கம் இருக்கும் பொழுது இப்போ நான் 2 அப் கொடுத்துருக்கேன். இதை கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், பிரிண்ட் கொடுக்க போகிறேன். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லே அவுட்டில் பக்கத்துக்கு பக்கத்தில் வரும். அப்போ ஃபஸ்ட்டு பேஜ் முடிஞ்ச உடனே 2வது பேஜ் இதோட பக்கத்துலேயே வரும். பின்னாடி பக்கத்தில் இருக்கும் பொழுது 3வது பக்கம் 4வது பக்கம் இதே மாதிரி பக்கத்தில் வரும் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரைட். இது 2 பக்கங்களை ஒரு பக்கத்தில் எடுக்கிறது. இதே மாதிரி 4 அப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதே லே அவுட் போங்க. இந்த லே அவுட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு 4 அப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் லெஃப்ட் டு ரைட் கொடுத்துருப்பாங்க. இதில் வித்தியாசங்கள் பாருங்கள். லெஃப்ட் ரைட் நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ ஒரு பக்கத்துலேயே 4 பக்கங்கள் வரணும் அப்படின்னும் பொழுது மேலே 1 2 3 4 அப்படின்றது நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிக்கிறேன்னு வைங்க. இப்போ போய் நான் என்ன பண்ணுறேன், டன் கொடுக்குறேன், பிரிண்ட்டு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், அப்போது ஃபஸ்ட்டு பேஜு, செகண்ட் பேஜு, தேர்டு பேஜு, 4th பேஜ். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்மளால் எடுத்துக்க முடியும். ஸோ இது வந்து லெஃப்ட் டு ரைட் 4 பேஜை லெஃப்ட் டு ரைட்டில் பிரிண்ட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ். இதுலேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது சார். ரைட். டாப் டு பாட்டம் அப்படின்னா என்னங்க சார், இந்த டாப் டு பாட்டம் இருக்குது இல்லைங்களா, இதை பயன்படுத்தினீங்கன்னா இதே பிரிண்ட் அவுட் தான் மேலே கீழே வரும். இப்போ 1 2 3 4 இந்த மாதிரியான பேட்டர்னில் உங்களுக்கு பிரிண்ட் அவுட் வரும். சரிங்களா? ரைட்.
ஸோ இந்த மாதிரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய வினாத்தாள்களை ஒரே பக்கத்தில் 2 பேப்பர் வரா மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சரிங்களா? ஒரு பேப்பரில் ஒரு பக்கத்தில் 2 பக்கங்கள் வரா மாதிரியும் 4 பக்கங்கள் வரா மாதிரியும் நம்மளால் பிரிண்ட் எடுக்க முடியும். ஸோ இந்த லேஅவுட் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா டபுள் சைடு பிரிண்ட் வரணும்னா இந்த செட்டிங்ஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியணும். இங்கே லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 சைடட் பிரிண்டிங் இது ஆஃப்லன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை என்ன பண்ணுங்கள், லாங் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறதும் ஷார்ட் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறதும் தொடர்ச்சியாக வர்றதுக்காக பயன்படுத்துறது. ஸோ அப்போ ஷார்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு பேப்பரை ரோல் பண்ணி வர மாதிரி வரும். சரிங்களா? அப்புறம் ஷார்ட் ஏஜ்னு கொடுக்கும்போது லாங் ஏஜ் ஷார்ட் ஏஜ் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னென்னா, லாங் ஏஜ் அப்படின்னும்போது உங்களுக்கு பேப்பர் வந்து ஸ்பைரல் பைண்டிங் பண்ணுறதுக்காக இதை பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ ஸ்பைரல் பைண்டிங் பண்ணும்பொழுது டாப்பில் பண்ணணுமா லெஃப்ட்டில் பண்ணணுமானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லாங் ஏஜ் கொடுக்கும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொட்டேஷனாக ரெகுலர், அதாவது டாப் பைண்டிங் மாதிரி வரும். ஷார்ட் ஏஜ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைட் பைண்டிங் மாதிரி வரும். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு லாங் ஏஜா ஷார்ட் ஏஜா அப்படின்றத கொடுத்து ஒரு செட் கொடுத்து பேப்பர் வந்து எப்படி ரோல் பண்ணுற மாதிரி வருதுன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதை லாங் ஏஜ் இல்லைனா ஷார்ட் ஏஜ்ன்றதை நீங்கள் கொடுங்க. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ இவ்வளோ தான் இதோட செட்டிங்ஸ். ஸோ இதில் இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு வழங்கப்பட்ட கொஷின் பேப்பர்ஸை ஒரு பக்கத்துக்கு 2 பக்கங்களாக வேணும்னா எடுத்துக்கலாம், ஒரு பக்கத்துக்கு 4 பக்கங்கள் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கான வழிமுறைகள் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ஈஸியாக குழந்தைங்களுக்கு அது ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அதை கஸ்டமைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு இணைந்திருங்கள். இரா கோபிநாத் யூடியூப் சேனல். நன்றி.